ஹாய் ஆல், வெல்கம் டு தங்கப்பண்ணு 24 கேரட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 15,000 கிட்ட வரப்போகுது தங்கம். அது எதனாலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வீடியோவுக்கு கீழே 3 டாட்ஸ் இருக்கும். அதில் செகண்ட் டாட்டில் ஹைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 22 இன்னைக்கு 1 கிராம் 22 கேரட்டோடைய கோல்ட் ரேட் 14,950 ருபீஸ், 18 கேரட் 12,730 அண்ட் சில்வர் 1 கிராம் 270 ருபீஸ் விற்கிது. லாஸ்ட் வீக் 1 கிராம் 13,800 இருந்தது. இந்த வீக் ஒரே வாரத்தில் 14,950 மாறி இருக்கு. இப்படி ஒரே வாரத்தில் 1 கிராமுக்கு 1000 இன்க்ரீஸ் ஆன மெயின் ரீசன் செப்டம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபெட்ரல் பேங்கோடைய ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகாது, அதாவது ரேட் ஹைக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டபுள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங் மினிட்ஸ்லையுமே மீட்டிங்கில் என்ன நடந்ததுங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்மரியில் எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் இருக்கிற 12 மெம்பர்ஸில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேட் ஹைக் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இருக்கிற 9 பேர் மட்டும்தான் ரேட் ஹைக் வேண்டாம், சேம் ரேட்டே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெட் ரேட் இல்லைன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய பாண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தான் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். ரேட் ஹைக்குக்கும் கோல்டு ஹைக்குக்கும் என்ன கனெக்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு பேங்க்ல அதிகமாக வட்டி தராங்கன்னா நம்மகிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நம்ம அதிக வட்டி கிடைக்குதுன்னு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே தான் இன்வெஸ்டர்ஸும் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக வட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட்ஸ்ல, யூஎஸோடைய பாண்ட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ரேட் ஹைக் இல்லைன்னு சொன்னதுனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் அந்த பாண்ட்ல இருந்து அப்படியே இப்போ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பாண்ட்ஸ்க்கு அடுத்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே அசெட் கோல்டு தான். ஸோ அதனால அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டு பக்கம் திருப்புவாங்க. இவ்வளோ நாள் கம்மியா இருந்த தங்கம் இப்போ சடனா ஆவணி மாசம் யாரெல்லாம் முகூர்த்தம் வைக்கிறாங்க, யார் வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் இருக்கோ அவங்களாம் இப்பதான் நகைக்கு பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருப்பாங்க. கரெக்டா இப்போன்னு பார்த்து ஒரு கிராமுக்கே 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க எடுக்கணும்னு நினைச்ச பவுனோட கொஞ்சம் கம்மியாக தான் அவங்களால வாங்க முடியும். அந்த மாதிரி முகூர்த்தம் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் நம்ம வீடியோவில் ஆஃபர் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் நான் ஆல்ரெடி 4 ஷாப்பில் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஷாப்பில் மட்டும் 0% வேஸ்டேஜ் அந்த மேக்கிங் சார்ஜஸ் லிமிடெட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் பீமாவில் ஜிமிக்கி ட்ரை பண்ணோம், கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர்லையாவது நமக்கு ஜிமிக்கி அமைதான்னு சொல்லி இந்த ஷாப்பை நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். ஷாப்போட நேம் நான் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்க லிமிடெட் ப்ராடக்ட்ஸில் நான் கேட்ட ஜிமிக்கி மாடலில் லிமிடெட் ப்ராடக்ட்ஸில் ஒரு 3 டிசைன் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 ப்ராடக்ட்ஸில் எனக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம பொதுவாகவே கம்பேர் பண்ணுவோம், எது 3 ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த 3 ஜிமிக்கியில் எந்த ஜிமிக்கி நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணதுக்கப்புறமா சரி, ஓகே, ஃபைனலி நமக்கு ஒரு ஜிமிக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கியோடைய கொட்டேஷன் நம்ம கேட்போம். ஸோ இதுதான் அந்த ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கியை நீங்கள் ஃபர்ஸ்ட் காட்டின 2ஓட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜிமிக்கி கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இதோடைய கொட்டேஷன் தான் நான் கேட்டிருந்தேன். இது 6.34 கிராம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ஜிமிக்கியோட வீடியோ கிளிப்பிங் மட்டும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஷாப்பில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதனால கொஞ்சம் டிலே பண்ணி தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு வரலட்சுமி பூஜைன்றதுனால கண்டிப்பாக எல்லா கடையிலையும் கும்பல் இருந்திருக்கும். அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க எனக்கு வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நானே கேல்குலேஷன் போட்டேன். நேற்றுக்கு 1 கிராம் கோல்டோட ரேட் 14,850. ஸோ 6.34 கிராம்ஸ்னா அந்த கோல்டுக்கு மட்டுமான ரேட் 94,149 ருபீஸ் வருது. அதோட 3% ஜிஎஸ்டி போட்டால் 2,824 பைசா வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 96,973 ருபீஸ் 47 47 ஏன் விடுவாங்க? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தா கூட 96,974 ருபீஸ் வருது. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கணும். பட் ரியலாக அவங்க எனக்கு சென்ட் பண்ண கொட்டேஷனில் சேம் அதே மாதிரி நேற்று ரேட் போட்டிருந்தாங்க, கோல்டு ரேட் போட்டிருந்தாங்க, வெயிட் 6.34 போட்டிருந்தாங்க. நான் அப்பயும் கேட்டேன், அதில் ஒரு 2 பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வருது, அதை ரெடியூஸ் பண்ணுவீங்களான்னு. அவங்க ரெடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஆஃபரில் வரது மோஸ்ட்லி ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணாமல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் 2 பிங்க் ஸ்டோன்ஸ் தான் இருந்துச்சு. மேக்ஸ் டு மேக்ஸ் அது ஒரு 10 மில்லிகிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க எனக்கு கொடுத்த கொட்டேஷனில் கோல்டு ரேட் மட்டும்தான் கரெக்டாக இருந்தது. ஜிஎஸ்டி அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஆச்சு. நான் 3% ஜிஎஸ்டின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவங்க
4% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியால நீங்க எங்க தங்கம் வாங்குறதா இருந்தாலும் வெறும் 3% மட்டும் தான் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க 4%ன்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதனால என் சேனல் மட்டும் இல்ல, வேற எந்த சேனல்லயும் வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி விசாரிச்சுக்கோங்க. நல்லா என்கொயரி பண்ணுங்க. தெளிவா நீங்க பில்ல வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி, ஸ்ப்ளிட் அப் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு என்னுடைய சேனல்ல வந்து ஃபேக்கா எந்த ஒரு ஆஃபரும் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. இல்ல நம்ம பாட்டுக்கு ஆஃபர் இருக்கு சொல்லிட்டோம் அவ்வளோதான். யாரோ வாங்குறாங்க, இல்ல யாரோ ஏமாறுறாங்க அப்படின்னு என்னால விட முடியல. இன்னமுமே ஆன்லைன்ல கோல்டு வாங்குறது நெறைய பேருக்கு டவுட்டா இருந்ததுனால தான் நானே லைவா வாங்கி அத அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கப்போ இந்த மாரி 0% வேஸ்டேஜ் ஆஃபரையும் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நெனச்சேன். அதனால மக்களே நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னா, அதோடைய பில்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. அன்னைக்கான கோல்ட் ரேட் என்ன? அதுக்கான வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க? 3% தான் ஜிஎஸ்டி. அதாவது வந்து 2 ஜிஎஸ்டி போடுவாங்க. 1.5, 1.5 ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, சென்ட்ரலுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த 2 ஜிஎஸ்டியாவும் கரெக்ட்டா 1.5% டோட்டலா 3% தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்களான்றத டபுள் செக் பண்ணுங்க ப்ளீஸ். இன்கேஸ் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு வந்து கால்குலேஷன் வந்து மிஸ் ஆனாலும், நீங்க அவங்க கிட்டயே வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேளுங்க. தெரியாதத கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லங்க. ஏன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே அது நம்ம உழைச்ச காசு. ஸோ ரூ. 1 கூட வீணா போகக்கூடாதுன்னு நெனைங்க. நம்ம பாட்டுக்கு போறோம். நமக்கு புடிச்ச நகைய வாங்கணும். அவங்க எவ்வளோ பில்லு குடுத்தாங்களோ, அந்த பில்லுல இருக்க அமௌண்ட்ட அப்படியே பிளைண்டா பே பண்ணிட்டு வராம, பில் காப்பிய வாங்கி 1 வாட்டிக்கு 2 வாட்டி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி பில்லுல மென்ஷன் பண்ணியிருக்க கிராமுடைய மில்லிகிராம் வெயிட்டும் நீங்க எடுத்த ப்ராடக்ட்டோடைய வெயிட்டும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கான்னு டபுள் செக் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து யாருமே இந்த ஷாப் எந்த ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது ஒரு ஸ்மால் ஷாப். அதனால நான் வந்து இது பெருசாக்க விரும்பல. பெருசாவும் ஆக்கல. ஃபர்ஸ்ட்டே வந்து 0% வேஸ்டேஜ் ஸ்கேம்ன்னு தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அந்த சின்ன ஷாப்ப ஸ்கேம்ன்னு சொல்லி நான் வந்து இது பண்ண விரும்பல. இதுக்கு அவங்க 0% வேஸ்டேஜ்ன்னு ஆஃபர் போடாம, நீங்க எந்த பொருள் எடுத்தாலுமே 1% மட்டும் தான் நீங்க வேஸ்டேஜ் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாவே பெட்டரா இருந்திருக்கும். எனக்கு தான் இன்னும் எந்த ஜிமிக்கியும் செட் ஆகல. பட் பரவால்ல. எனக்கு வேற எந்த லாஸும் ஆயிடாம இருந்ததே போதும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வீடியோல 1 கிராம் தங்கம் 15,000 கிட்ட வரப்போகுது. அதுக்கான ரீசன் என்னன்றத பத்தி பார்த்தோம். 0% வேஸ்டேஜ் ஆஃபர் உண்மையா? எனக்கு என்ன நடந்தது? அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். ஸோ மக்களே, உங்ககிட்ட நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற ஒரே விஷயம், என் சேனல் மட்டும் இல்ல, வேற எந்த சேனல்ல நீங்க ஆஃபர்ன்னு எந்த வீடியோ பார்த்தாலுமே, அது 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நம்ம சேனல் மட்டும் இல்ல, வேற எந்த சேனல்ல நீங்க ஆஃபர்ன்னு வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த கடையில இந்த ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நாங்க ப்ரமோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஷாப் வந்து நல்ல ஷாப்பா? அங்க வந்து இருக்கிற ஜுவல்லரி எல்லாமே வந்து ஹெச்ஓஐடி ஹால்மார்க் பண்ணது தானா? நாங்க சொல்ற ஆஃபர்லாம் அங்க மேட்ச் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க 1 வாட்டிக்கு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. இத நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாவே கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம தங்க பொண்ணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.